அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 14வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சரியை ஓர் நான்கும் கிரியை ஓர் நான்கும் சாற்றிடும் யோகமோர் நான்கும் புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புந்தியில் ஆசை சற்றறியேன். பெரியதோர் ஞானம் நான்கினும் ஆசை பெற்றிலேன். முத்தி பெற்றிடவும் உரியதோர் இச்சை எனக்கில்லை என்றன் உள்ளம் நீ அறிந்ததே எந்தாய். இதுதான் இந்த 14வது பாடல். இதுக்கு விளக்கம்: சரியையில் சரியை முதலாகவும் கிரியையில் சரியை முதலாகவும் மேலும் ஓதப்படும் யோகத்தில் சரியை முதலாகவும் நன்னான்காக உரைக்கப்படும் நல்லொழுக்கங்களை செய்யவும் அவற்றின் பயனாகிய பதமுத்திகளை அடையவும் என் மனத்தின் கண் ஆசை கொண்டதில்லேன். பெரியதாகிய ஞானத்தில் சரியை முதலாக வரும் நான்கும் பெறுவதற்கு விரும்புகின்றேன் இல்லை. இதன் முடிவாகிய பரமுத்தியை எய்தவும் ஆசை எனக்கு உண்டாகவில்லை. என் மனநினைவு முற்றும் எந்தாய் நீ அறிந்ததன்றோ அப்படின்னு அருமையாக பாடியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 மார்க்கங்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 இந்த மார்க்கங்களில் அதில் எனக்கு எந்த ஒரு இச்சையும் ஏற்படலை. இந்த 4ஐயும் 4 விரித்து சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்ப்போம். அதை மொத்தம் 16 நிலைகள். இந்த 16 நிலைகள்லையும் எனக்கு சிறிதும் விருப்பம் இல்லை. ஆனால் வள்ளல் பெருமான் இந்த நிலைகள் எல்லாமே அடைஞ்சு அந்த முடிவான 16வது நிலையான ஞானத்தில் ஞானத்தை பெற்றுவிட்டார். ஆனால் அந்த பெற்றிருக்கும்போது அந்த ஞானத்தில் யோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த நிராசை மனத்தில் எந்த பற்றுதலும் இல்லாமல் மனமற்ற நிலையில தான் அந்த ஞானத்தில் யோகத்தில் அந்த பரநாத நிலை கிடைக்கும். அந்த அனுபவத்துக்கு மேலேயும் போய் அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு அது கூட கலப்பு ஏற்பட்டு அந்த 16வது நிலையான ஞானத்தில் ஞானத்தை வள்ளல் பெருமான் அடைந்து விட்டார். அதனால அந்த நிராசை வந்ததுனால அவர் என்ன சொல்கிறாங்க, இதில் எனக்கு எதுலேயுமே இச்சை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அவரே மெய்யருள் வியப்புல இந்த 4 நிலையையும் அவர் பெற்றுக்கொண்டதை அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல சுருக்கமாக இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இது என்ன சொல்லுது, இது என்னது அப்படின்றத பார்த்துருவோம். சுருக்கமாக பார்க்கும்போது சரியைன்றது தாச மார்க்கம் சொல்கிறாங்க. அதாவது இதை அடியன், இதில் உள்ளவங்களை அடியன்னு சொல்லுவாங்க. அன்பு மற்றும் உடலால் இறைவனுக்கு செய்யும் தொண்டுகள். அதாவது கோயிலில் உழவாரப்பணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சுத்தம் பண்ணுறது, அந்த பூஜைகள்லாம் செய்கிறது, அதெல்லாம் உழவாரப்பணிகள். சிவனடியார்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உபசரிக்கிறது, இதெல்லாம் சரியையில் வந்துடும். இது தாச மார்க்கம், அடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியை அப்படின்றது சற்புத்திர மார்க்கம். இது பிள்ளை, அதாவது மகனா பாவிக்கிறது. தகுந்த குருவின் வழிகாட்டுதலின்படி மந்திரங்கள் சடங்குகள் மூலம் இறைவனை பூஜித்தல். தீட்சை பெற்று ஆலயங்களில் இறைவனை வழிபடுதல், தியானம் செய்தல், இதெல்லாம் இதில் வந்துடும் கிரியையில். சரி, யோகம்ன்றது சக மார்க்கம், அதாவது நேயன், ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மனத்தினாலும் புலன்களினாலும் இறைவனை உணர்ந்து தியானத்தின் மூலம் தன்னையே இறைவனோடு இணைத்தல். அதாவது உடலில் உள்ள சக்தி ஓட்டங்களை பெருக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்தல். இதுதான் இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய சக மார்க்கம். சரி, ஞானம் அப்படின்றது சன்மார்க்கம். இதில் வர்றவங்களை தான் அடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெய்ஞானத்தை பெற்று இறைத்தன்மையை உணர்ந்து பிறப்பற்ற நிலையை அடைதல். அதாவது ஆழ்ந்த பக்தி, தியானம்,
மற்றும் இறைவனின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்வதன் மூலம் தான் இது இந்த ஞானம் சாத்தியமாகும். வள்ளல் பெருமான் இதில் தான் ஞானத்தில் தான் எடுத்தோடனே ஞானத்துக்கு வந்துடுறாங்க. சரியை கிரியை யோகம் இதெல்லாம் தவிர்த்து ஞானத்தில் தான் அவர் நம்ம டைரெக்டாக நான் ஞானத்தில் இருக்கக்கூடிய அந்த 13வது படியிலேருந்து 13 to 16 அதை தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக போதிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள நிலைகள் எப்படி இருக்குன்னா, முதல்ல சரியையில் 4, சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், இது ஒரு 4. அதே மாதிரி கிரியையில் கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், இது ஒரு 4. யோகத்தில் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், இது வரைக்கும் 12 வந்துடும். இந்த 13 to 16 தான் ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த 4. அது என்னன்னா, ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். சரி, இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அருமையாக சொல்கிறாங்க. இந்த மெய்யருள் வியப்புல இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த 16 நிலைகள். இங்கே அதுக்கு முன்னாடி மெய்யருள் வியப்புல அருமையாக சொல்கிறாங்க. அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே. அருமையாக சொல்கிறாங்க. அடியன் ஆக்கி அப்படின்னா, அடியன் ஆக்கினா சரியை தாச மார்க்கத்தை சொல்கிறாங்க. பிள்ளையாக்கி அப்படின்னா கிரியை சர்புத்திர மார்க்கத்தை சொல்கிறாங்க. நேயனாக்கி அது யோகம் சக மார்க்கத்தை சொல்கிறாங்க. அடிகளாக்கி கொண்டாய் கடைசியாக உள்ள அந்த ஞானம் சன்மார்க்கத்தை சொல்கிறாங்க. அதாவது அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே. அப்போ இவர் 4 இதுலேயும் இந்த கடைசியாக ஞானத்தில் அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியேன்னு சொல்கிறாங்க. சரி, அவர் பெற்ற நிலையை சொல்லிட்டாங்க. சொன்னவங்க இன்னும் கூட அகவலில் அருமையாக சொல்கிறாங்க. 35, 36 வரி ஞான யோகாந்த நடத்திரு வெளியெனும் ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது இந்த சரியை கிரியை அந்த இந்த 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 4 சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த 4ல் ஞான யோகம் அப்படின்றது அதாவது ஞானத்தில் யோகம் எத்தனாவது இதாக வருதுன்னா, ஞானத்தில் யோகம் 15வது படியாக வரும். அதாவது ஞானத்தில் யோகம் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். 16வது படிக்கு முந்தைய படி தான் ஞானத்தில் யோகம். இந்த இடத்துக்கு வரும்போது மனசில் நிராசை உண்டாயிரும். நிராசைனா மனமற்ற நிலைக்கு வந்தால் தான் இந்த ஞானத்தில் யோகமே நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி அனுபவமாகும்னா, இது அனுபவத்தில் பரநாத அனுபவத்தில் பேரொழியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் அப்படியே அகவல்ல 39, 40வது பாடலில் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. அதாவது தவம் செய்கிறவங்க இந்த பரநாத நிலை அந்த இடத்துல தான் இறைவனை பெரும் ஜோதியாக பார்ப்பாங்க அப்படின்றாங்க. அந்த அனுபவத்தை தான் அவர் பெரிய நாதாந்த பெருநிலை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அடைவதற்கு அருமையான சிற்றம்பலத்தில் உள்ள வெளியிலே நாதாந்தத்தின் முடிவிலே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. இதுக்கு இந்த பாடலை பாருங்கள். ஈற்றறியேன் இருந்து இருந்து இங்கு அதிசயிப்பது என் நீ என்கின்றாய், நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன், அண்ட பைரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது, ஆங்கு அதன் நடுவே தோன்றியது ஒன்று அதுதான், மாற்றறியா பொன்னொலியோ ஒளிக்கு உள்ளாடும் வள்ளல் அருள் ஒளியோ இது அதிசயிக்கும் வகையே. அருமையாக சொல்கிறாங்க. அதாவது ஈற்றறியேன் இங்கு இருந்து இருந்து அதிசயிப்பது என் நீ என்கின்றாய், நீ என்னை விட்டு ஏகுதோறு நான் தான் காற்றறியா தீபம் போலிருந்திடும் அத்தருணம். அதாவது மனசில் நிராசை ஆசையே இல்லாமல் மனமற்ற நிலையில் நான் இருக்கும்போது கண்ட பரிசு என் புகழ்வேன், அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெரும் ஜோதி மலை பரநாதத்தே தோன்றியது. அந்த பரநாதத்தில் தான் அந்த பெருஞ்சோதி மலையை முதல்ல பார்க்குறாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆங்கதன் நடுவே தோன்றியது ஒன்றதுதான் மாற்றறியா பொன்னொழியோ, அதுக்குள்ள ஒரு பொன்னொழி தோன்றுது. ஒளிக்கு உள்ளாடும் வள்ளல் அருளொளியோ இது ஐசைக்கும் வகையே, அதுக்குள்ள ஒரு ஒளியாத்தான் வந்து இறைவனை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர் பெற்ற இந்த அனுபவ நிலைகளை சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஞானத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம்னு வரும்போது தான் இந்த நிராசை மனமற்ற நிலைக்கு வர்றாங்க. அப்போ தான் வந்து அந்த பரநாத நிலை அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தில் தான் அவர் வந்து பெரும் ஜோதி மலையாக பார்க்குறாங்க, அதுக்குள்ளே பொன்னொழியாக பார்க்குறாங்க, அதுக்குள்ளே தான் உள்ளொழியாக வந்து அந்த இறைவனை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் இந்த ஞானத்தில் யோகம்ன்ற இடம் வரும்போதே மனசில் நிராசை உண்டாயிருது. அதனால தான் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, சரியையில் உள்ள 4, கிரியையில் உள்ள 4, யோகத்தில் உள்ள 4, ஞானத்தில் உள்ள 4, இதில் எதுலேயுமே எனக்கு இச்சை இல்லை, இது நீ அறிந்ததே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டே சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த நிராசை உண்டானாத்தான் அந்த நிலைமைக்கு வர முடியும். ஞானத்தில் யோகம் அவருக்கு வந்து கடைசியில் என்னது, ஞானத்தில் ஞானமே வந்துடுறாங்க. 16வது நிலையை அடைஞ்சு அந்த ஒப்பற்ற அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. அதைத்தான் நான் வந்து முந்தைய பாட்டில் சொன்னேன். இந்த மெய்யருள் வியப்புல அவரே தெளிவாக சொல்லியிருக்காங்க, அந்த 4 நிலையை அடைந்து கடைசியில் என்னை அடிகளாக்கி கொண்டாய் அப்படின்னே வந்து அவலம் நீக்கியேன்னு சொல்லி தெளிவாக அந்த பாடல் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த வீடியோவில் நாம் 15வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.